வணக்கம். மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான, மிகவும் ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்தை பற்றிதான் இன்று நாம் இந்த விளக்கப் பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். பழங்கால நூல்கள், வரலாற்று ஆய்வுகள் மற்றும் இன்றும் உயிர்ப்போடு இருக்கும் சில தொன்மையான மரபுகள், இவை அனைத்தையும் வைத்து இந்த வரலாற்றை நாம் சற்று அலசி ஆராயலாம். சரி, இப்போது நேராக விஷயத்திற்கு வருவோம், வாருங்கள். பல நூற்றாண்டுகளாக உலக மக்களின் மனதில் இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத மக்காவின் அந்த வறண்ட பாலைவனத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் நபியும் அவரது மகன் இஸ்மாயிலும் இணைந்துதான் இன்று நாம் பார்க்கும் இந்த உலகளாவிய ஹஜ் பயணத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார்களா? இது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்தானே. இதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். முதல்ல பழங்கால பாலைவன கூற்று, அதாவது மெக்கா பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட்ட ஒரு இல்லம். இதை பற்றி நாம் பார்க்கலாம். இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் கஃபாவுக்கு ஏற்கனவே ஒரு பழங்கால அடித்தளம் இருந்திருக்கிறது. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயிலும் இணைந்து அந்த அடித்தளத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள் என்று திருக்குரான் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறது. அதாவது அவர்கள் அதை ஏதோ சிலைகளுக்கோ அல்லது வேறு எந்த வழிபாட்டிற்கோ கட்டவில்லை. முழுக்க முழுக்க ஒரே இறைவன் என்ற ஏகத்துவ கொள்கைக்காக மிகவும் தூய்மையான ஒரு மையமாக அதை உருவாக்கினார்கள். இதுதான் அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, இப்போது இஸ்லாமிய மரபுப்படி இந்த புனித பயணத்திற்கான அறிவிப்பு எப்படி வெளியானது என்று அடுத்த கட்டத்திற்கு நாம் நகரலாம். கவாபாவை கட்டியெழுப்பியதற்குப் பிறகு உலகத்திலிருக்கும் அனைவரையும் இந்த புனித பயணத்திற்கு அழைக்கும்படி இறைவனிடமிருந்து ஒரு கட்டளை வருகிறது. நீர் அழைப்பீராக, நாம் அந்த செய்தியை சேர்ப்பிப்போம் என்ற அந்த வாக்கு மிகவும் ஆழமானது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத வெற்று பாலைவனத்திலிருந்து தன்னுடைய குரல் எப்படி உலகம் முழுவதும் கேட்கும் என்று இப்ராஹிம் நபி வியந்தபோது இறைவன் கொடுத்த உறுதிமொழியுது. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அற்புதம் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இல்லை, இது தலைமுறை தலைமுறையாக மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு புனித மரபின் தொடக்கம் என்று இன்னும் சிலர் கருதுகிறார்கள். அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் பார்த்தீர்களென்றால் அந்த பகுதியிலிருந்த அரேபிய பழங்குடியினர் கழ்பாவை சுற்றி வருவது, ஜம்ஜம் கிணற்றை புனிதமாக கருதுவது போன்ற சடங்குகளை தொடர்ந்து செய்து வந்தார்கள். இந்த தவாஃப், அதாவது வலம் வரும் முறை, இஸ்லாத்திற்கு முன்பும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இது பல்வேறு சிலை வழிபாடுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போய்விட்டது. அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டில் முகமது நபி அவர்கள் வந்த பிறகுதான் ஹஜ் பயணம் இப்ராஹிம் நபியின் அதே தூய ஏகத்துவ மரபிற்கு மீண்டும் கொண்டுவரப்பட்டது. இது வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. இப்போது தொல்லியல் ஆய்வுகளுக்கும் இறை வெளிப்பாட்டிற்கும் இடையில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை நாம் பார்க்கலாம். அதாவது வரலாற்று ஆதாரங்களுக்கான தேடல். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை மிகவும் நடுநிலையாக புரிந்து கொள்ள வேண்டும். கஃபா வரலாறு முழுவதும் பலமுறை வெள்ளத்தாலும் மற்ற சேதங்களாலும் மறுநிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது மிகவும் புனிதமான ஒரு தலம் என்பதால் அங்கே தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் செய்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. அதனால் இப்ராஹிம் நபிக்கும் கஃபாவுக்கும் உள்ள நேரடி தொடர்பை அறிவியல் பூர்வமாக தொல்பொருள் ஆய்வாளர்களால் 100% உறுதிப்படுத்த முடியதில்லை. ஆனால் மறுபுறம் முஸ்லிம்களை பொறுத்தவரை திருக்குரானின் இறைவழிபாடு மற்றும் முகமது நபியின் போதனைகள், இதுவே அவர்களுக்கு முழுமையான ஆதாரம். முற்றிலும் மாறுபட்ட இந்த இரண்டு பார்வைகளும் இணையும் இடம் இதுதான். சரி, இப்போது நாம் இன்று வாழும் மரபு, அதாவது ஒரு பழங்கால குடும்பத்தின் எதிரொலிகள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்கலாம். வரலாற்று விவாதங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் இப்ராஹிம் நபியின் கதை இன்று நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிஜத்தை உருவாக்கியிருக்கிறது. நவீன கால ஹஜ்ஜின் ஒவ்வொரு சடங்கும் அந்த பழங்கால குடும்பத்தின் போராட்டங்களோடும் அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் நேரடியாக தொடர்புடையது. அன்னை ஹாஜரா தாகத்தில் தண்ணீருக்காக ஓடியதுதான் இன்று சஃபா மர்வா சடங்காக இருக்கிறது. இஸ்மாயிலுக்காக அற்புதமாக உருவான அந்த நீரூற்றுதான் ஜம்ஜம் கிணறு. இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய இப்ராஹிம் நபி காட்டிய அந்த உறுதிதான் இன்று ஈத் அல் அதா, தியாகத் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆக ஒரு சாதாரண குடும்பத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய வழிபாடாக மாறியிருக்கிறது என்று பாருங்கள். இதை நீங்கள் மத நம்பிக்கையின் பார்வையிலிருந்து பார்த்தாலும் சரி, அல்லது வரலாற்று பார்வையிலிருந்து பார்த்தாலும் சரி, மக்காவின் ஒரு வறண்ட பாலைவனத்திலிருந்து ஒரு இறை தூதர் விடுத்த அந்த ஒற்றை அழைப்பு இன்று பல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை நேரடியாக வடிவமைத்திருக்கிறது. இது உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கும் ஒரு உண்மை. மொழி, இனம், தேசம் என அனைத்து எல்லைகளையும் தாண்டி ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த அழைப்பை ஏற்று அங்கே ஒன்று கூடுகிறார்கள்.
காலத்தின் மணல் பரப்பில் வீசப்பட்ட ஒரு ஒற்றைச் செய்தி பல 1000 ஆண்டுகளைத் தாண்டியும் இவ்வளவு ஆற்றலோடு உயிர்ப்பாக இருப்பதை நினைக்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு வறண்ட பாலைவனத்திலிருந்து எழுந்த அந்த பழங்கால குரல் இன்றவரை இவ்வளவு சத்தமாக, இவ்வளவு ஆழமாக எப்படி எல்லார் மனதிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது? சற்று சிந்தித்துப் பாருங்கள். وَأَذِّن فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِن كُلِّ فَجٍّ عَمِيقٍ